ஆனால் 2009ஆம் ஆண்டிற்கு பின்பு இந்த இலங்கை தமிழர்கள் வயிற்றில் அடிக்கும் ஒரே ஒரு இனமாக எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழக மக்கள் இருக்கிறார். அவ்வாறு ஒரு இரக்கமில்லாத இந்த தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், ஆனால் இவர்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் பற்றி அக்கறை கொள்வதற்கும் இவர்களுடைய செயற்பாட்டுக்கு எந்தவித சம்பந்தமும் இருக்காது. அவ்வாறு ஒரு கீழ்த்தரமான வேலையை இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஈழத்துக்காக குரல் கொடுக்கிறார்கள் ஒரு சிலர். ஆனால் அதிகளவானவர்கள் இங்கே தமிழர்களுடைய கடற்பரப்புக்குள் நுழைந்து தமிழர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து செல்கிறார்கள். தமிழர்களை பொருளாதார ரீதியாக அழித்து விட்டு தமிழர்களை பட்டினி போட்டு கொண்டு விட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அங்கே குரல் கொடுத்து இலங்கை மக்களுக்கு, ஈழத்து மக்களுக்கு ஈழத்தை பெற்றுக் கொடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? ஈழத்து மக்கள், அதாவது ஈழத்தமிழர்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்பினால், முதலில் நீங்கள் சிங்களவர்களை பார்த்து கை நீட்டுவதை விட்டுட்டு நீங்கள் இலங்கை, அதாவது வடகிழக்கு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து தமிழர்களுடைய வயிற்றில் அடிப்பதை, அவர்களுடைய கடல் வளத்தை கொள்ளையடிப்பதை முதலில் நீங்கள் நிறுத்த வேண்டும். மிக கொடூரமாக மிலேச்சத்தனமாக தாக்கி இருக்கிறீர்கள். ஒரு கடற்படை உங்களை எல்லையை விட்டு அப்புறப்படுத்துகின்ற இலங்கை கடற்படை உங்களை தாக்கினால் கொந்தளிக்கிறீர்கள், அங்கே போராட்டம் செய்கிறீர்கள். எவ்வளவு பெரிய விடயங்களை, எவ்வளவு பெரிய வேலைகளை செய்கிறீர்கள், எவ்வளவு பெரிய கேள்விகளை எழுப்புகிறீர்கள். உங்களுக்கு வெக்கம் இல்லையா? உங்களுடைய நாடு எங்கேயோ இருக்கிறது, உங்களுடைய கடல் எல்லை எங்கேயோ இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மீனவர்கள் 2009ஆம் ஆண்டு வரை போரால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீளாமல் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏறி மிதித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை எவ்வாறு சிறைப்பிடிப்பதென்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் பழக்கப்பட்டவர்கள், இவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் கைதேர்ந்தவர்கள். ஆகவே தமிழக மீனவர்களே, நீங்கள் கதைப்பதற்கும் உங்களுடைய செயற்பாட்டிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். இலங்கை மீனவர்கள், அதாவது இலங்கை ஈழத்து மக்கள் 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு அதிகளவாக துன்பப்படுவதற்கு, பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமானவர்கள் இந்த தமிழக மக்கள். அவர்கள் கதைப்பார்கள், உண்மையிலே அங்கே அவர்களுக்கு ஈழம் கிடைக்க வேண்டும், அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்கள் பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடைய வேண்டும் என்றெல்லாம் இவ்வளவுலாம் கற்பனைக்கு நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கூட அவர்கள் கதைப்பார்கள், கதை கட்டுவார்கள். ஆனால் 2009ஆம் ஆண்டிற்கு பின்பு இந்த இலங்கை தமிழர்கள் வயிற்றில் அடிக்கும் ஒரே ஒரு இனமாக எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழக மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் செய்கின்ற அட்டகாசம் மிக கொடியது. அது இந்த வடகிழக்கு மீனவர்களை பார்த்தால் தெரியும். அவர்கள் கண்ணூடாக அவர்கள் கண்ணெதிரே பார்ப்பார்கள் இவர்களுடைய அட்டகாசத்தை. இறக்கி 2-3 கிலோமீட்டர் அன்னளவாக வந்து எங்களுடைய கடல் வளத்தையே கொள்ளையடித்து செல்வார்கள். அவ்வாறு ஒரு இரக்கமில்லாத இந்த தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அங்கே ஈழத்துக்காக குரல் கொடுக்கிறார்கள் ஒரு சிலர். ஆனால் அதிகளவானவர்கள் இங்கே தமிழர்களுடைய கடற்பரப்புக்குள் நுழைந்து தமிழர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து செல்கிறார்கள். தமிழர்களை பொருளாதார ரீதியாக அழித்து விட்டு தமிழர்களை பட்டினி போட்டு கொண்டு விட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அங்கே குரல் கொடுத்து இலங்கை மக்களுக்கு, ஈழத்து மக்களுக்கு ஈழத்தை பெற்றுக் கொடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? முதலில் நீங்கள் எங்களுக்கு சுதந்திரத்தை ஈழத்து மக்கள், அதாவது ஈழத்தமிழர்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்பினால், முதலில் நீங்கள் சிங்களவர்களை பார்த்து கை நீட்டுவதை விட்டுட்டு நீங்கள் இலங்கை, அதாவது வடகிழக்கு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து தமிழர்களுடைய வயிற்றில் அடிப்பதை, அவர்களுடைய கடல் வளத்தை கொள்ளையடிப்பதை முதலில் நீங்கள் நிறுத்த வேண்டும். நீங்கள் இதை நிறுத்தினால் நாங்கள் இங்கே சுதந்திரமாக வாழ்வோம், நிம்மதியாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவோம். நீங்கள் சிங்களவர்களை பார்த்து விரல் நீட்டி அவர்களை கேள்வி கேட்கிறீர்கள், அங்கே தமிழர்களை சுதந்திரமாக வாழ விடுகிறீர்கள் இல்லை, அவர்களுடைய வடகிழக்கில் அபிவிருத்தியை செய்கிறீர்கள் இல்லை என்று சொல்லி பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், சிங்களவர்களை பார்த்து, சிங்கள அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வியை ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டு, அதே நீங்கள் இரவில் பகலில் மறைமுகமாக வருகை தந்து எங்களுடைய கடல் வளத்தை கொள்ளையடித்து செல்கிறீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அண்மையில் நடைபெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு மீனவர், அதாவது அத்துமீறி இலங்கை கடற்பரப்பிற்குள் நாளாந்தம் நூற்றுக்கணக்கான இந்திய நிலுவைமடி படகுகள் நுழைகின்றது. அவ்வாறு நுழைந்த ஒரு படகால் தொழிலுக்கு சென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு படகில் இருந்த மீனவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயங்களுக்குள்ளாகி இருக்கிறார்கள், வெட்டுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் மீது கற்கள் எறியப்பட்டிருக்கிறது, பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களில் 2 பேர் தப்பி வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் இந்த இந்திய மீனவர்களால் சிறைப்பிடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்திய மீனவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வலைகளை அறுக்க வந்தவராம் அந்த மீனவர், அதனால் தான் அவரை சிறைப்பிடித்து வந்தாம். எங்களுடைய கடல்வள, அதாவது இலங்கையினுடைய கடல் வளத்திற்கு அத்துமுறை நுழைந்தது நீங்கள்.
உங்களை 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 அவர்கள் விரட்டி இருக்கிறார்கள். அவர்களுடைய வலைகளை நீங்கள் அறுத்து சென்ற போது அவர்கள் உங்களை விரட்டி இருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக நீங்கள் அவரை சிறைப்பிடித்து சென்றிருக்கிறீர்கள். மிக கொடூரமாக மிலேச்சத்தனமாக தாக்கி இருக்கிறீர்கள். ஒரு கடற்படை உங்களை எல்லையை விட்டு அப்புறப்படுத்துகின்ற இலங்கை கடற்படை உங்களை தாக்கினால் கொந்தளிக்கிறீர்கள், அங்கே போராட்டம் செய்கிறீர்கள். எவ்வளவு பெரிய விடயங்களை எவ்வளவு பெரிய வேலைகளை செய்கிறீர்கள், எவ்வளவு பெரிய கேள்விகளை எழுப்புகிறீர்கள். உங்களுக்கு வெக்கம் இல்லையா? ஒரு தமிழக மீனவர்கள், ஒரு உங்கள் இனத்தைச் சேர்ந்த உங்கள் மொழி பேசுகின்ற ஒரு அப்பாவி மீனவர் உங்களை போன்று அவன் தன்னுடைய கடல் வளத்தில் சுதந்திரமாக வலைப்படுத்திக் கொண்டு மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளை அத்துமீறி, அதோ எத்தனையோ கடல் மைல் தொலைவில் இருந்து அத்துமீறி வருகை தந்து அவருடைய வலையையும் வெட்டி சென்றிருக்கிறீர்கள். மிக மிலேச்சத்தனமான ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொலியை பார்த்த அனைவரும் உண்மையான தமிழர்கள் கவலைப்பட்டார்கள். அதுவும் தமிழக தொப்புள்கொடி உறவுகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களாலேயே இலங்கை தமிழர் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார். தயவு செய்து தமிழக மீனவர்களை, நீங்கள் இலங்கை தமிழர்கள் மீது அக்கறை கொள்வதாக காட்டிக் கொள்கிறீர்கள். அவர்களுக்கு தனிநாடு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, மேடைக்கு மேடை பேசுகிறீர்கள். சிங்கள அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள். ஈழத்தமிழ் மக்களை சுதந்திரமாக வாழ விடுங்கள், அவர்களுடைய வடகிழக்கில் அபிவிருத்தி செய்யுங்கள் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அவற்றையெல்லாம் விட மிகவும் மறைமுகமாக ஒரு இனவழிப்பை செய்கிறீர்கள். அங்கே சிங்களவர்கள் செய்வது இனவழிப்பாக இருந்தால் நீங்கள் செய்வதும் ஒரு இனவழிப்பு தான். நீங்கள் எங்களுடைய கடலுக்குள் அத்துமுறை நுழைவதால் வெகுவாக எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. வடகிழக்கில் இருக்கிற மீனவர்களுடைய பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. எங்களுடைய கடல் வளத்தில் மீன்களே இல்லாத ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த தமிழக மீனவர்கள் தான் காரணம். நீங்கள் எங்களுடைய கடற்பரப்பிற்குள் வந்து அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அத்துமீறி எங்களுடைய கடற்பரப்பிற்குள் வந்து மீன்பிடிப்பது மட்டுமன்றி எங்களுடைய ஈழத்து மீனவர்களே தற்போது சிறைப்பிடிக்கும் அளவிற்கு சென்று விட்டீர்கள். அவர்களை தாக்கும் அளவிற்கு சென்று விட்டீர்கள். நாங்கள் கண்ணூடாக பார்க்கிறோம். இந்த கரையோர பகுதிகளில் இருந்து நாங்கள் கண்ணூடாக பார்க்கிறோம் நீங்கள் செய்கின்ற அட்டகாசங்கள். நீங்கள் பல்லாயிரக்கணக்கான மீன்களை பிடித்து செல்கிறீர்கள். உங்களுடைய நாடு எங்கேயோ இருக்கிறது, உங்களுடைய கடல் எல்லை எங்கேயோ இருக்கிறது. எங்களுடைய மீனவர்கள் 2009ஆம் ஆண்டு வரை போரால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீளாமல் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் நீங்கள் ஏறி மிதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடலை வைத்து பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது. குடும்பங்கள் சீவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் தான். தயவு செய்து நீங்கள் சிங்களவரை பார்த்து இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு கொடுங்கள் என்று கேட்பதை விட, அவர்களை சுதந்திரமாக வாழ விடுங்கள் என்று கேட்பதை விட, முதலில் நீங்கள் எங்களுடைய கடல் எல்லைக்குள் நுழைவதை நிறுத்த வேண்டும். நீங்கள் நிறுத்தினால் நாங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் நாசகார வேலைகள் எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய தமிழக மீனவர்களை, எங்களுடைய ஈழத்து தமிழ் மீனவர்கள், தமிழ் மக்கள் தற்போதும் எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளாகத்தான் மதிக்கிறார்கள். இலங்கை அரசாங்கம் ஒரு வார்த்தை சொன்னால் இவ்வளவு காலமும் நீங்கள் ஈழத்தமிழர்களின் வலைகளில் கை வைத்தீர்கள், அவர்களுடைய கடல் வளத்தில் கை வைத்தீர்கள். தற்போது எங்களுடைய மீனவர்கள் மீதும் கை வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் வன்முறையை விரும்பவில்லை, உங்களோடு எதிர்த்து சண்டையிடுவதை விரும்பவில்லை. ஆனால் தொடர்ந்தும் நீங்கள் எங்கள் மீது கரிசனை கொள்ளாமல், எங்கள் எதிர்கால வாழ்க்கையை நினைக்காமல் மீண்டும் இதே வேலையை தான் செய்ய போகிறீர்கள் என்றால், இவ்வாறுதான் மீனவர்களை தாக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால், இலங்கை அரசாங்கம் ஒரு வார்த்தை சொன்னால் உங்களை எவ்வாறு சிறைப்பிடிப்பதென்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் பழக்கப்பட்டவர்கள், இவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் கைதேர்ந்தவர்கள். ஆகவே தமிழக மீனவர்களே, நீங்கள் கதைப்பதற்கும் உங்களுடைய செயற்பாட்டிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தயவு செய்து இவ்வாறான வேலைகளை விடுங்கள். எல்லை தாண்டி வருகிறீர்கள். நீங்கள் குற்றவாளிகள். குற்றமான ஒரு விடயத்தை செய்கிறீர்கள். செய்வது மட்டுமின்றி இவ்வாறு சிறைப்பிடித்து ஒரு மீனவரை தாக்குவது பாரிய குற்றம். தயவு செய்து இவ்வாறு நீங்கள் வருகின்ற போதும் நாங்கள் சிறைப்பிடித்து உங்களுடைய மீனவர்களை எங்களால் தாக்க முடியும். நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம். தயவு செய்து தமிழக அரசியல்வாதிகளை, தமிழக தலைவர்களே, முதலில் எங்கள் மீது உங்களுக்கு கரிசனை இருந்தால் இந்த எல்லை தாண்டி எங்களுடைய கடல் வளத்தை அளிக்கின்ற இந்த தமிழக மீனவர்களை முதலில் கட்டுப்படுத்துங்கள், முற்றாக நிறுத்துங்கள். இவர்களை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் மிக விரைவில் ஒரு மோதல் நிலை உருவாகும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இவ்வாறு எல்லை தாண்டுகின்ற இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் மீது இவ்வாறு மிலேச்சத்தனமான தாக்குதலை மேற்கொள்வதை நிறுத்த வேண்டும். இந்த தாக்குதலை நாங்கள் ஈழத்தமிழர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.